வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வருடம் நான் செய்ய போகும் ஒரு டைனி சேவிங்ஸ் மெத்தடை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 மெத்தடில் ஒரு டைனி சேவிங்ஸ் பண்ணுறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க மெத்தட் வந்து இந்த டெய்லி சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஈஸியாக சேமிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மெத்தடில் வந்து நான் சேமிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக நான் வீடியோவாக போட வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த விஷயங்கள் நான் அப்பப்போ சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு மெத்தட் மட்டும் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. இருந்தாலும் ரிப்பீட்டடாக இருக்குமே அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன். பட் ஆனால் எல்லாருமே இல்லை வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, இது வந்து ஒரு சின்ன முயற்சி தான். இது எந்த அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு சேமித்தாலும் ஓகே தான். நமக்கு தேவை வந்து ஏதோ ஒரு சேமிப்பு கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைனி சேவிங்ஸ் பண்ணுறேன். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உண்டியல் வந்து வாங்கியிருக்கோம். இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவிங்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் கிட்ட தான் ஒப்படைக்க போகிறேன். ஸோ அவங்க தான் இதை ப்ராப்பராக வந்து இந்த சேவிங்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட சொல்லி இந்த உண்டியலும் வாங்கி கொடுத்துட்டேன். ஏற்கனவே வந்து ஒரு எவர்செல் உண்டியல் இருந்துச்சு. ஸோ அந்த உண்டியல் வந்து இன்னொருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தாச்சு. ஸோ அதனால தான் அந்த புதுசு வாங்கினேன். இந்த உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். இதோட ரேட்டு 70 ரூபா. ஸோ பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இப்போ நான் எப்படி சேமிக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் செய்ய போகிறது வந்து இந்த டைனி சேவிங்கோட ஃபஸ்ட்டு மெத்தட் கேலண்டர் மெத்தடு. அதாவது இப்போ நம்ம ஜனவரி அது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட்டு, அக்டோபர், டிசம்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் வரும். ஸோ இதில் எப்படி நான் சேமிக்க போகிறேன்னா, இப்போ ஜனவரி மாதம்னா 1ஆம் தேதி 1 ரூபா, 2ஆம் தேதி 2 ரூபா, 3ஆம் தேதி 3 ரூபா, 4ஆம் தேதி 4 ரூபா, அந்த மாதிரி அக்கார்டிங் டு டேட் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் 31 ரூபா, 31ஆவது நாள் 31 ரூபா போட்டுருவேன். அப்போ ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக 496 ரூபா சேமிக்க முடியும். அப்போ அதே மாதிரி தான் மார்ச்சு, அதுக்கப்புறம் மே, ஜூலை, ஆகஸ்ட்டு, அக்டோபர், அப்புறம் வந்து டிசம்பர், இந்த 7 மாதங்களுக்கும் 31 தேதி வரும். அப்போ இந்த 7 மாதங்களுக்கும் நம்ம 496 ரூபாயை வந்து நம்மளால் சேமிக்க முடியும். இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள், 30 மாதங்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 5 மாதங்கள் இருக்கும். எக்ஸப்ட் பிப்ரவரிக்கு நம்ம 30 இருக்குதுன்னு கணக்கு பண்ணிவிட்டு நம்ம 29ஆவது நாளே 29 ரூபாய் 30 ரூபாய் எடுத்து வச்சிடலாம். ஸோ டெய்லி 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, மேக்ஸிமமே 30 ரூபா 31 ரூபா தான் எடுத்து வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சேமிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே இருக்காது. டெய்லி சம்பளம் வாங்குறவங்களும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களும் சரி, இந்த சேமிப்பை ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்னால் ஈஸியாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறேன். 465 ருபீஸ் அப்போ வந்து வரும். இப்போ 30 நாளைக்கு 1ஆம் தேதி 1 ரூபா, 2ஆம் தேதி 2 ரூபா, 3ஆம் தேதி 3 ரூபா அப்படிங்கிற மாதிரி 30ஆம் தேதி 30 ரூபா வச்சோம் அப்படின்னா 465 ரூபா வரும். இப்போ இந்த மாதிரி 465 ரூபா பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம், அப்புறம் ஏப்ரல் மாதம், அதுக்கப்புறம் ஜூனு, செப்டம்பர், நவம்பர், இந்த 5 மாதங்களுக்கு 30 நாள் வரும். பிப்ரவரி 30 கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த 465 ரூபா வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்துக்கு இப்போ நம்ம சேமிக்கலாம். அப்போ 365 நாளைக்கு நம்ம எவ்வளவு சேமிக்கலாம் மொத்தமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா 7 மாதம் 496 ரூபா சேர்ப்போம். அப்போ 3472 ரூபா வரும். அதே மாதிரி 5 மாதம் 465 ரூபா சேமிப்போம். அதுக்கு 2325 ரூபா வரும். ஸோ இந்த கேலண்டர் சேமிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா 5797 ரூபா நம்ம ஈஸியாக சேமிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேக்ஸிமம் அந்த கேலண்டர் டேட் படி, அக்கார்டிங் டு கேலண்டர் டேட், இந்த மாதிரி நம்ம சேமிக்கிறதன் மூலமாக 5797 ரூபா ஒரு வருஷத்தில் ஈஸியாக சேமிக்கலாம். இது ஹவுஸ் ஒய்ஃபே வந்து இந்த மாதிரி ஒரு சேமிப்பை வந்து செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் டைனி சேவிங்ஸில் கேலண்டர் மெத்தடு. மிச்சம் இருக்கக்கூடிய சொல்லியிருக்க விஷயங்கள் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி சப்சிடி இப்போ மினிமம் 52 ரூபா வருதுங்கிறாங்க. இதை வந்து ஒரு 12 சிலிண்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 52 ரூபா கொடுப்பாங்க. கண்டிப்பாக 12 சிலிண்டர் நம்ம வாங்கிடுவோம். அப்போ 52 × 12 624 ரூபா. இந்த அமௌண்ட்டு நான் வர நான் என்ன பண்ணுவேன்னா, பணம் எடுக்கிறப்ப அப்படியே என்ன செஞ்சுருவேன்னா எடுத்து அந்த உண்டியெல்லாம் போட்டுருவேன். இப்போ 2 மாதத்துக்கு சேர்த்தா 104 ரூபா வரும். அப்போ நம்ம சம்பள பணம் எடுக்கிறப்ப எக்ஸ்ட்ராவாக 104 ரூபா எடுத்து அதை என்ன செஞ்சுருவேன் அப்படியே இந்த உண்டியலில் போட்டுருவேன். இதை வந்து நீங்கள் சின்சியராக செய்யணும். 52 ரூபான்னு பார்த்தா 52 ரூபா தான். இதே நீங்கள் 12 மாதம் சேர்த்திங்கன்னா 624 ரூபா. அதனால தான் அதெல்லாம் டைனி சேவிங்ஸ்ன்னு நான் சொல்கிறேன்.
சின்ன சின்ன சேமிப்புகள். ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம கை காசு போடணும். இப்போ எல்பிஜியெல்லாம் வந்து நம்ம கை காசு போடாமல் அதுவாக கிடைக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ரூ. 52 எப்படி ஏடிஎம்மில் எடுக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சேர்த்து வச்சு எடுப்பேன். 2 மாதம் 3 மாதம் சேர்ந்தோன்னே இப்போ சம்பள பணம் எடுக்கிறப்ப ஒரு ரூ. 100 எக்ஸ்ட்ரா எடுப்பேன். அப்படிங்கிறப்ப அந்த ரூ. 100 நம்ம என்ன செஞ்சிடலாம், சேமிச்சிடலாம். நம்ம சேர்க்கணும்னு நினச்சா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ். இப்போ சம்பளம் வருது, இப்போ கரெக்டாக ரவுண்டாக நமக்கு 15,000 20,000 வராது. கண்டிப்பாக ஒரு கொசுறு அமௌண்ட்டோடு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 14,650 வருதுன்னா 14,000 ரவுண்டாக அமௌண்ட்டாக செலவுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 650 கொசுறு இருக்கு இல்லையா, அந்த கொசுறு தொகையை வந்து எடுத்து அப்படியே உண்டியலில் போட்டுடணும். அந்த கொசுறு தொகையை வந்து எப்போதுமே சேர்த்துடணும். இதுவுமே அதே மாதிரி தான். இப்போ வந்து இப்போ மாதம் எனக்கு 15,500 வருது. அடுத்த மாதம் 14,500னா 2 மாதம் சேர்த்திங்கன்னா 1,000 வந்துடும். அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ ஒரு மாதம் 650 கொசுறு அமௌண்ட் உள்ளது, இன்னொரு மாதம் 120 விடுது. அப்போ 3வது மாதம் 200 விடுதுன்னா அப்போ சேர்த்து வச்சு அதை கணக்கு வச்சுக்கணும். வச்சு 1,000 எடுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் சேவிங் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து உண்டியலில் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இதை வந்து இன்னொரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் அப்படியே ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது பல்காக ஒரு 1,000 2,000 வந்தோன்னா அதை கூட எடுத்து நீங்கள் உண்டியலில் போட்டுக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் வீட்டில் உண்டியலில் சேர்க்குறதோட பேங்க்கில் போடலாமே, ஏன் அப்படி செய்கிறீங்கன்னுவாங்க. பொதுவாக பேங்க்கில் வச்சா ஏடிஎம் சார்ஜு அது இதுன்னு எப்படியாவது எடுத்துடுறாங்க. சரி, அட்லீஸ்ட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு வீட்டில் சேர்த்தா கூட அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸடாக போட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மொத்தமாக சேர்த்து பல்காக போடலாங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இதுவுமே நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணால் தான் எஸ்பி அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஒரு 3 அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதில் பணம் வர போக இருக்கும். ஸோ அதில் எப்படினாலும் ஒரு வருஷத்துக்கு 4 தடவை வட்டிக்கு போட்டுடுறாங்க. அது கொட்டியான அமௌண்ட்டு தான் இருக்கும். சில சமயம் நான் இருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து ரூ. 100 ரூ. 250 அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ நம்ம அதிகமாக அமௌண்ட் வச்சுருந்தோம்னா அந்த அமௌண்ட்டும் அதிகமாக வருது. ஸோ இதை வந்து ஏதோ ஒரு 3% வட்டி கொடுக்குறாங்க, அதையுமே நம்ம விட்டு வைக்கக்கூடாது. ஸோ நமக்கு எதிர்பாராமல் கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த வட்டியை எடுத்து நான் உண்டியலில் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இது நான் இந்த 3 பேங்க்லையும் எந்தெந்த மாதம் வட்டி விழுங்கிறத நான் குறித்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி இதை குறித்து ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், வித் ஸ்டேட்மெண்ட்டோடு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அந்த லிங்க்கை பாருங்கள். போன வருஷம் செஞ்ச மாதிரியே நான் இப்போயும் செய்ய போகிறேன். இந்த 3 பேங்க்லேருந்து நான் என்ன பண்ணிடுவேன், அந்த வட்டி அமௌண்ட் வர அதை அழகாக பல்காக சேர்த்து அதையும் எடுத்து இந்த உண்டியலில் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். 3% தான் இப்போதைக்குலாம் வட்டி கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம் சார்ஜு, எஸ்எம்எஸ் சார்ஜு, எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேறு ஒரு பிரான்ச்சில் எடுத்திங்கன்னா அதுக்கான சார்ஜுன்னு போடுறாங்க. அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே பேங்க்கில் போய் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. பட் ஏடிஎம் சார்ஜு, எஸ்எம்எஸ் சார்ஜு ரூ. 20 அது பிடிக்க தான் செய்கிறாங்க. ஏடிஎம் சார்ஜுன்னு சொல்லி வருஷத்துக்கு ரூ. 100 பிடிக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வட்டியை நம்ம எடுத்து சேவ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த ரூ. 100 மிச்சம் இருக்கிற பணத்தில் தான் பிடிப்பாங்க. இதை சேர்த்து வச்ச அமௌண்ட்டை ஃபிக்ஸடில் போட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை, நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து நான் டைனி சேவிங்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த டைனி சேவிங்ஸ் பற்றின உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.